Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுன்னா நீங்கள் துடிச்சு போவீங்க. அவங்கள யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா கூட உங்கள் அம்மாவுக்கு பறிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போவீங்க. எல்லார்கிட்டேயும் உங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவீங்க. அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் ஆறுதலாக இருப்பீங்க, தைரியம் சொல்லுவீங்க, மாரல் சப்போர்ட்டாக, இமோஷ்னல் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அவங்க மேலே அவ்வளோ அன்பாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு உங்களை கண்டாலே ஆகாது. எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம்னு எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் கூட பிறந்தவங்க எது பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அவங்க மேலெல்லாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஆனால் உங்களை மட்டும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா எதுக்காக நம்மக்கிட்ட மட்டும் இப்படி வெறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க, சமயத்தில் அழுவீங்க, அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட அம்மா எதனால் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நியாயமாக பார்க்க போனால் அம்மானா எல்லா பிள்ளைங்கக்கிட்டேயும் ஒரே மாதிரி அன்பாக பாசமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இவங்க மட்டும் ஏன் இப்படி ஓர வஞ்சனை பண்ணுறாங்க? ஏன் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் தடவுறாங்க? உண்மையிலேயே நம்மளை இவங்க தான் பெற்றாங்களா, இல்லைன்னா தவிட்டுக்கு எங்கே இருந்தாவது வாங்கிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற டவுட் வர்ற அளவுக்கு ஏன் நம்ம மேலே இவ்வளோ ஒரு பாராமுகம் காட்டுறாங்க? இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கும்போது ஒரு பக்கம் நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்ம ஒழுங்காக தான் இருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் இன்னொரு பக்கம் பட் ஸ்டில் நம்ம அம்மாவே நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, அதனால தான் அம்மாவுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குதோ அப்படின்னும் இன்னொரு பக்கம் தோணும். இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, உங்ககிட்ட எந்த குறையும் கிடையாது. உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்கும்போது எதுக்காக உங்கள் அம்மா உங்ககிட்ட மட்டும் இப்படி பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க? இதை தான் நீங்கள் கொஞ்சம் விலகி நின்று யோசித்து பார்க்கணும், கவனித்து பார்க்கணும். அப்போ தான் உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். எந்த அம்மாவும் அவங்களோட பிள்ளைங்களை வெறுக்க மாட்டாங்க. அம்மானாலே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. எல்லா அம்மாவும் பிள்ளைங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினப்பாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் மனசார யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்ககிட்ட தான் குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க இல்லையா? முதல்ல அம்மானாலே பிள்ளைங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அதுவே உண்மை கிடையாது. பெத்த பிள்ளைங்க மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் அவங்களோட சுயநலத்துக்காக பிள்ளைங்களையே பலி கொடுக்குற அம்மாக்களும் இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா அவங்க பெற்ற மற்ற பிள்ளைங்க கிட்ட பாசமாக தானே இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு பாசம் கட்ட தெரியலை, சுயநலமாக இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு அடுத்ததாக ஒரு டவுட் வரும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லணும்னா, அவங்களுக்கு மண்டையில் கொஞ்சம் கோளாறு, அதனால தான் இப்படி இப்படி இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க. இந்த மண்டை கோளாறு இவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போது உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட அம்மா அவங்கள ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அப்யூஸில் வளர்ந்த இவங்க, அதாவது உங்கள் அம்மா, அவங்க வளர்ந்து அம்மாவான பிறகு அவங்க அம்மா அவங்கள எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அதே சமயம் சின்ன வயசில், அதாவது அவங்களோட சின்ன வயசில்
அவங்க அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்காததால் அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு தீராத குறையும் ஏக்கமும் இருக்கும் இல்லையா? அது ஒரு நிராசையாகவே தங்கி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குறையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக அவங்க பெற்ற பிள்ளைங்களில் ஏதாவது ஒரு பிள்ளைய இல்லை 2 பிள்ளைங்கள அவங்களோட எக்ஸ்டென்ஷனாக நினச்சிப்பாங்க. அதாவது அவங்களோட காப்பியாக நினச்சிப்பாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்களோ, எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட அன்பாக இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ, அது எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு செய்வாங்க. அப்படி செய்கிறது மூலமாக அவங்களோட ஆசையை அவங்க தீர்த்துப்பாங்க. உண்மை என்னென்னா, அவங்க பாசமாக இருக்கிற அந்த குழந்தை மேலேயும் அவங்களுக்கு உண்மையான பாசம் கிடையாது. சின்ன வயசில் அவங்க அம்மா எப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களோ, அந்த பாசத்தையெல்லாம் அவங்களோட காப்பியாக நினைக்கிற அந்த குழந்தைங்க மேலே காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மேலேயே பாசத்தை காட்டிக்கிறாங்க. மற்றபடி அந்த குழந்தை இல்லை குழந்தைங்க மேலே அவங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது, எந்த அன்கண்டிஷனல் லவ்வும் கிடையாது. அந்த குழந்தைங்களோட லைஃபுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எல்லாம் சரி, அவங்களோட காப்பியாக அவங்க ஏன் என்ன செலக்ட் பண்ணலை? ஏன் அந்த மாதிரி அவங்க என்ன பார்க்கலை? என்னை விட்டுட்டு அந்த இன்னொரு பிள்ளைய எதுக்காக அவங்க செலக்ட் பண்ணாங்க? என்ன அவங்களோட காப்பியாக அவங்க செலக்ட் பண்ணாமல் இன்னொரு பிள்ளைய செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த பிள்ளை என்னை விட பெஸ்ட்டுன்னு தானே அர்த்தம். அதனால தானே என்னை செலக்ட் பண்ணாமல் அந்த பிள்ளைய செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் யோசிப்பீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நேர்மையானவங்களா எதுக்கெடுத்தாலும் நியாயம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அன்பாக இருந்தாலும் டிசிப்ளின்டாக இருப்பீங்க. நியாயம் தர்மம்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அம்மாவையே கூட நீங்கள் சமயத்தில் எதிர்த்து பேசுவீங்க, கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு அனுசரித்து போகாததால் அவங்க உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. அவங்க அம்மா அவங்கக்கிட்ட காட்டின விருப்பம் அவங்க உங்கள் மேலே கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே இந்த நியாயம் தர்மத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பக்குவமாக அனுசரித்து நடந்துக்கிற பிள்ளைய அவங்களோட காப்பியாக பார்ப்பாங்க. உங்கள் அம்மா எதுக்காக உங்களை மட்டும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த மர்மமான காரணம் இதுதான். அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி அன்பே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பெற்ற எந்த பிள்ளை மேலேயுமே அந்த ஒரு தாய்மைக்குண்டான அந்த அன்புங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க வயிற்றில் பிறந்த எந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பாசம் காட்டுற அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது. ஆக்சுவலி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறுப்பள்ளி கொட்டுற உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது. ஏன்னா பிள்ளைங்களோட பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அக்கறை இந்த மாதிரி அம்மாக்களுக்கு இருக்கவே இருக்காது. இவங்க அன்பு காட்டுற அந்த பிள்ளையோட லைஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணி பாழாக்குவாங்க. இவங்களோட அன்பை ஆயுதமாக யூஸ் பண்ணி இவங்க ரொம்ப பாசமாக இருக்கிற அந்த பிள்ளை இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நடந்துக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க அவ்வளோ பாசம் காட்டுற அந்த பிள்ளைங்களை சுதந்திரமாக சந்தோஷமாக வாழறதுக்கு விடாமல் அவங்களோட கட்டுப்பாட்டிலேயே வச்சுருப்பாங்க. அம்மாவோட அந்த அன்பை இழந்துடக்கூடாதேங்கிற பயத்தில் அந்த பிள்ளைங்களும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி இருப்பாங்க. இந்த மாதிரி மண்டை கோளாறு இருக்கிற அம்மாக்கள் பிள்ளைங்களை அவங்க பெற்ற பிள்ளைங்களை அவங்களோட சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பிள்ளைய அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, வன்மம், பொறாமை இந்த மாதிரி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுற ஒரு குப்பை தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொரு பிள்ளைய கடைசி வரைக்கும் சுதந்திரமாக வாழ விடாமல் அவங்களோட காப்பியாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பிள்ளையோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் இவங்க தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க எந்த பிள்ளைய வெறுத்து ஒதுக்குறாங்களோ அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்க போகிறதில்ல. அவங்க எந்த பிள்ளை மேலே பாசமாக இருக்காங்களோ அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்க போகிறதில்ல. அத்தைக்கு மீசை முளைச்சி சித்தப்பா ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு மண்டை கோளாரோடு இருக்கிற அம்மாவோட மனசில்
இந்த அன்பு, பாசம்ங்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் முளைக்கவே முளைக்காது. அவங்க என்றைக்குமே அம்மாவாக ஆகவே மாட்டாங்க, அம்மாவாக மாறவே மாட்டாங்க. ஸோ உங்களோட அம்மா என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட அன்பை புரிஞ்சுப்பாங்க, உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உடனே அந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிருங்க. இது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட அம்மா அவங்களுக்குள்ள அந்த அன்பை எல்லாம் நிரப்பி வளர்க்காததுனால அவங்கக்கிட்ட அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போச்சு. அதை சுயமாக ஜென்ரேட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அவங்கக்கிட்ட இல்லாத அந்த அன்புக்காக நீங்கள் ஏங்கி ஏங்கி எப்படியாவது அது கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறத நிறுத்தணும். அதே சமயம் அவங்க உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் லைஃப்பையும் உங்கள் ஃப்யூச்சரையும் நல்லபடியாக அமைச்சிக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அக்கௌண்டபிலிட்டியையும் நீங்களே தான் எடுத்துக்கணும். மொத்தத்தில் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். உங்கள் அம்மா கிட்ட இருந்து இமோஷனல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உங்களோட மென்டல் பீஸை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். உங்களோட கிளாரிட்டிக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.